அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலி மஅரூஃபுல் மன்ஃபி சீகா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீகானா ஒரு ஃபஅலுடைய வடிவம். அதாவது ஒரு ஃபஅல் 3 எழுத்துக்களை கொண்டு மீசான் பாடத்தில் இருக்கும். அது மொத்தமாக 14 வடிவங்களாக வரும். சரிங்களா? அந்த 14 வடிவத்தையும் சொல்கிறத நம்ம சீகா அப்படின்னு சொல்லுவோம். சரி, சீகா எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்லித்தரீங்களே, அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீகாக்களும் என்னென்ன உள்ள அடக்கியிருக்கு அப்படிங்கிறத அரபிக்கில் எழுதுகிறோம். அதை தான் சீகா எழுதணும் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு சீகாவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. இருந்தாலும் ஒரு ஞாபகம் ஊட்டுதலுக்காக திருப்பி சொல்லித்தரோம். ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி சொல்லித்தர மாட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம சீகாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு சீகா ஒரு ஃபஅல் ஒருமையாக இருக்கா, இருமையாக இருக்கா, பன்மையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒருமைக்கு அரபியில் வஹ்தான் அப்படின்னு போடுவோம், இருமைக்கு அரபியில் தஸ்னியா அப்படின்னு போடுவோம், பன்மைக்கு அரபியில் ஜம் அப்படின்னு போடுவோம். அடுத்து நம்ம எழுதக்கூடிய சீகாக்களுடைய தமிழ் அர்த்தம் ஆண் பாலை உள்ளடக்கியிருக்கா, பெண் பாலை உள்ளடக்கியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆண் பால்னா முதக்கர் அப்படின்னு போடுவோம், பெண் பால்னா முஅன்னஸ் அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தேர்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறது மறைவானவங்களை குறிக்குதா, எதிர் உள்ளவங்களை குறிக்குதா. எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு ஹாலிர்னு சொல்லுவோம், முஹாத்தபுன்னு சொல்லுவோம். மறைவானவங்களை குறிக்குதுன்னா காயிப் அப்படின்னு சொல்லுவோம். தன்மையை குறிக்குதுன்னா முத்தக்கல்லிம்னு சொல்லுவோம். முஹாத்தபுங்கிறது கிதாபில் இல்லை, அதனால் நம்ம பெரும்பாலும் ஹாலிர் தான் போடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக முஹாத்தப் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு ஃபஅல் கடந்த காலத்தை சேர்ந்ததா, வருங்காலத்தை சேர்ந்ததா அப்படிங்கிறதனா பார்ப்போம். இது கடந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம சொல்லிட்டோம், இது வேறு வழியே கிடையாது, அசல் பேட்டனை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அசல் பேட்டனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா அதை பார்க்குறப்பயே தெரியும் இது கடந்த காலத்தை சேர்ந்ததுங்க அப்படின்ட்டு தெரியும். சரி, அடுத்து ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்ப்போம்? அடுத்த விஷயம் என்ன பார்ப்போம் அப்படின்னா இது மஅரூஃபான ஃபஅலா இல்லை மஜ்ஹூலான ஃபஅலா அப்படின்னு பார்ப்போம். மஅரூஃபான சீகாவை சேர்ந்ததா, மஜ்ஹூலான சீகாவை சேர்ந்ததா அப்படின்னு பார்ப்போம். மஅரூஃபான சீகாவை சேர்ந்ததுன்னா ஃபா கலிமாவுக்கு ஃபதஹ் இருக்கும், ஐன் கலிமாவுக்கு கஸ்ரு இருக்கும், ஃபதஹ் இருக்கும், லம்மும் இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறது ஃபா கலிமாவுக்கும் ஃபதஹ், ஐன் கலிமாவுக்கும் ஃபதஹ் வச்சு தான் பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் போக போக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேறு மெத்தட் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக நல்லா கற்றுக்குவோம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபஅல் செயல் நிகழ்ந்துச்சா, செயல் நிகழலையா அப்படிங்கிறத பார்க்கணும். செயல் நிகழ்ந்துச்சுங்க, அது எப்படி தெரியும்? நம்ம மொட்டை மனப்பாடம் பண்ணாது செயல் நிகழ்ந்ததை. செயல் நிகழலை அது நமக்கு எப்படி தெரியும்? அந்த ஃபஅலை பார்க்குறப்ப முன்னாடி மா போட்டிருந்தா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி மா போட்டிருந்தா மன்ஃபி, மா போடலை அப்படின்னா முஸ்பத்து, லமீரு அதுக்கு ஏற்ற ஜோடியை போட்டுட்டா போதும். அடுத்து நம்ம ஃபஅலில் எப்படி சீகா வைக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முஸ்பத்துக்கு ஏற்கனவே வச்ச வீடியோ இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீன் பாருங்கள். மா தொபஹ ஃபஅல் லெஃப்ட்டில் இருக்குது, நீங்கள் எழுதுகிறப்ப ரைட்டில் வச்சு எழுதிக்கோங்க. சீகா எழுத போகிறோம். இந்த ஃபஅல் என்னென்னத்தை உள்ளடக்கியிருக்குன்ட்டு. சீகா மா தொபஹனா அவன் ஒரு ஆண் செய்யவில்லைன்ற அர்த்தம். அவன் ஒரு ஆணுக்கு ஒருமைக்கு வஹ்தான் போட்டாச்சு, ஆணுக்கு முதக்கர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறைவானவங்களை குறிக்குதான்னு பார்க்கணும். ஆமாம், மறைவானவங்களை குறிக்குது, அதனால காயிபு. அதுக்கப்புறம் கடந்த காலமான்னு பார்க்கணும். கடந்த காலம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கடந்த கால ஃபஅல் மனப்பாடம் பண்ணிட்டோம், அதனால மாலி.
அதுக்கப்புறம் மஅரூஃபா மஜ்ஹூலான்னு பார்க்கணும். மஅரூஃபு எப்படி மஅரூஃப்னு சொல்கிறோம்? ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹும் ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு இல்லை கஸ்ரு இது எல்லாம் இருந்துச்சுன்னா இது மஅரூஃபான ஃபஅலு. அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். முன்னாடி மா சேர்த்தோம்னா மன்ஃபி, நம்ம மனப்பாடம் பண்ணோம்ல அதில் முன்னாடி மா சேர்த்தா மன்ஃபி, மா சேர்க்கலைன்னா முஸ்பத்து. லமீர் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை, சமையல் செய்யவில்லை அப்படின்ற அர்த்தம், சமைக்கவில்லைன்ற அர்த்தம். லமீர் ஹுவன்ட்டு வரும். அடுத்து மா தொபஹா அவர்கள் இரு ஆண்கள் சமைக்கவில்லை, இரு ஆண்கள்னு வந்திருக்கு. மொத்தம் 7 ஸ்டெப்பு சீகால. ஃபஸ்ட்டு ஒருமையா இருமையா பன்மையா? இரு ஆண்கள் இருமை. அதுக்கப்புறம் ஆண்களுங்கிறது முதக்கரு, ஆண் பாலா பெண் பாலான்னு பார்க்கணும். தேர்டு ஸ்டெப்பு காயிபா ஹாலிரா முத்தக்கலிமான்னு பார்க்கணும், காயிபு. அதுக்கப்புறம் 4th ஸ்டெப்பு மாலி, கடந்த காலத்தை குறிக்கிறனால மாலி. அதுக்கப்புறம் 5th ஸ்டெப்பு மஅரூஃபா மஜ்ஹூலான்னு பார்க்கணும். மஅரூஃபான ஃபஅலு காரணம் சொல்லியாச்சு. ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹ் இருக்கும், ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு கஸ்ரு லம்மு எது இருந்தாலுமே மஅரூஃபு. அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். மன்ஃபி முன்னாடி மா வந்திருக்குது. லமீர் இரு ஆண்களுக்கு ஹுமான்ட்டு லமீர் படித்தோம், அவர்கள் இரு ஆண்கள், அந்த லமீரை போற்ற வேண்டியதான். அடுத்து மா தொபஹு அவர்கள் பல ஆண்கள் சமைக்கவில்லை. சீகா பல ஆண்களுக்கு ஜம்உ முதக்கரு. அதுக்கப்புறம் மறைவானவங்களுக்கு குறிக்கிது காயிப், கடந்த கால ஃபஅலு மாலி. அதுக்கப்புறம் மஅரூஃபு. அதுக்கப்புறம் முன்னாடி மா இருக்கனால மன்ஃபி, லமீர் ஹும் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அடுத்து மா தொபஹத் அவள் ஒரு பெண் சமைக்கவில்லை அப்படின்ட்டு வரும். இப்போ ஒரு பெண் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சீகா வஹிதான் ஒருமைக்கு, பெண்ணுக்கு முஅன்னஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் இது மாதியான ஃபஅலு. சரிங்களா? மாலி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு கஸ்ரு லம்மு வரணும். அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். மன்ஃபி முன்னாடி மா இருந்தால் அது மன்ஃபி, லமீர் ஹியே வரும். அடுத்து மா தொபஹத்தா அவர்கள் இரு பெண்கள் சமைக்கவில்லை அப்படின்ட்டு வரும். சீகா தஸ்னியா இரு பெண்களுக்கு, இருமைக்கு தஸ்னியான்னு சொல்லுவோம், பெண்களுக்கு முஅன்னஸு, கடந்த கால குறிக்கிறனால மாலி. மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு கஸ்ரு லம்மு வந்துச்சுன்னா மஅரூஃபு. இங்கே ஃபத்தஹ் வந்திருக்கு, அதனால் மஅரூஃபு. மன்ஃபி முன்னாடி மா இருக்குது, மன்ஃபி. லமீர் இரு பெண்களுக்கு ஹுமா, அவர்கள் இரு பெண்களுக்கு ஹுமா படித்தோம். அதுக்கப்புறம் 3வது மா தொபஹின அவர்கள் பல பெண்கள் சமைக்கவில்லை. சீகா பலக்கு ஜம்இன்னு படித்தோம். அதுக்கப்புறம் முஅன்னஸ் பெண்பாலுக்கு மாலி கடந்த காலத்துக்கு. ஏண்டா இந்த கடந்த கால ஃபைலை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்தாவே தெரியும். மஅரூஃபு நம்ம அடையாளம் சொல்லியிருக்கோம் எப்படி வந்தால் மஅரூஃப்ன்ட்டு. அதுக்கப்புறம் மன்ஃபி முன்னாடி மா இருக்கனால மன்ஃபி, நம்ம மனப்பாடம் சேர்த்ததோட முன்னாடி மா இருந்துச்சுன்னா அது மன்ஃபி. லமீர் ஹுன்ன. இப்போ காயிப் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு 6ம் மறைவானவங்களை குறிக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். அடுத்து ஹாலிர் பார்க்க போகிறோம். மா தொபஹத்த நீ ஒரு ஆண் சமைக்கவில்லை அப்படின்ற அர்த்தம். சீகா ஒரு ஆணுக்கு, வஹதானு முதக்கரு. அதுக்கப்புறம் இங்கே முஹாத்தபுன்னு கொடுத்துருக்கு, நீ ஹாலிர் கூட எழுதலாம், கிதாபில் ஹாலிர் தான் இருக்குது. சரிங்களா? ஹாலிர் எழுதிடலாம், எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது. நீ ஒரு ஆண், நீண்டு குறிக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கடந்த காலத்தை குறிக்கிறனால மாலி. மஅரூஃபு மன்ஃபி முன்னாடி மா இருக்கனால லமீர் அந்த. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு போயிடுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். அடுத்து மா தொபஹத்துமா இருக்குது. மா தொபஹத்துமானா நீங்கள் இரு ஆண்கள் சமைக்கவில்லை அப்படின்னு வரும். 2 அர்த்தம் வரும், நீங்கள் இடத்த பார்த்து முடிவு பண்ணிக்கணும், முதக்கர் சொல்லணுமா முஅன்னஸ் சொல்லணுமா அப்படின்ட்டு. சீகா இரு ஆண்களுக்கு தஸ்னியா முதக்கர். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் முதக்கரா முஅன்னஸான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் காயிபா ஹாலிரா முத்தக்கலிமான்னு பார்க்கணும். நீங்கள் அப்படிங்கிறது ஹாலிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது, இல்லை முஹாத்தபுன்ற இந்த ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி போட்டான்னு பரவாயில்ல. அதுக்கப்புறம் மாலி கடந்த காலத்தை குறிக்கிறது. மஅரூஃபு நம்ம அடையாளம் சொல்லிட்டோம். மன்ஃபி முன்னாடி மா வந்துச்சுன்னா மன்ஃபி. லமீர் அன்துமா.
அடுத்து மா தொபகத்தும் நீங்கள் பல ஆண்கள் சமைக்கவில்லை. பன்மைக்கு வந்து ஜம்னு சொல்லியிருக்கோம், ஆண்களுக்கு முதக்கர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு ஹாலிரு இங்கே முஹாத்தபுன்னு போட்டிருக்குது, அதுவும் போட்டான தப்பு இல்லை. கடந்த காலத்தை குறிக்கிறது மாதி. நம்ம அந்த மாதியான ஃபைல் நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கோம், ஃபைலை பார்த்தாவே தெரியும் இது கடந்த காலத்தை குறிக்குதுன்ட்டு. மஅரூஃப்னா ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு, கஸ்ரு, லம்மு. அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்குறப்ப முன்னாடி நம்ம மனப்பாடம் பண்ணதோட முன்னாடி சேர்த்துட்டோம்னா மன்ஃபி, லமீர், அன்தும். அடுத்து வந்து மா தொபஹத்தி, நீ ஒரு பெண் சமைக்கவில்லைன்ற அர்த்தம். மா சியகா, ஒரு பெண்ணுக்கு வஹதானு முஅன்னஸு. அதுக்கப்புறம் எதிர் உள்ளவங்களை குறிக்குது ஹாலிரு, மாதி, மஅரூஃபு. முன்னாடி இருக்கனால மன்ஃபி, லமீர், அன்தி. மா தொபஹத்துமா, நீங்கள் இரு ஆண்கள் சமைக்கவில்லை. சியகா, இரு பெண்கள் சமைக்கவில்லைன்ட்டு வரும். தொபஹத்துமா ஏண்டா இங்கே வந்து தொபகத்துமா வந்து இரு ஆண்களையும் குறிக்கும், இரு பெண்களையும் குறிக்கும். இங்கே நம்ம முஅன்னஸை பற்றி படிக்கிறனால பெண்கள் தான் வரும். அத்தஸ்னியா, இருமைக்கு, பெண்களுக்கு முஅன்னஸு, எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு ஹாலிரு இல்லாட்டி முஹாத்தபுன்னு போடலாம். அதுக்கப்புறம் கடந்த காலத்தை குறிக்கிறனால மாலி. அதுக்கப்புறம் மஅரூஃபுடைய அடையாளம் சொல்லியிருக்கோம். மன்ஃபி முன்னாடி இருக்கனால லமீர், அன்துமா. அதுக்கப்புறம் நீங்கள் பல பெண்கள் சமைக்கவில்லை. சீகா ஜம்உ முஅன்னஸ், பல பெண்களுங்கிறதுக்கு ஜம்உ பன்மைக்கு, முஅன்னஸ் பெண்பாலை குறிக்குது. அதுக்கப்புறம் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிரு, கடந்த காலத்தை குறிக்கிறனால மாதி. அதுக்கப்புறம் மஅரூஃபு ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹு, ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹு, கஸ்ரு, லம்மு. அதாவது ஜபரு, ஜேரு, பேசு எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் மன்ஃபி முன்னாடி இருக்கனால லமீர், அன்துன்ன. அடுத்து மா தொபஹத்து, நான் சமைக்கவில்லை. சீகா வஹதான்னு. அதுக்கப்புறம் இங்கே கடைசி ரெண்டும் வந்து முதக்கரையும் குறிக்கும், முஅன்னஸையும் குறிக்கணும், அதனால் அது போட தேவையில்லை. அதுக்கப்புறம் முத்தக்கல்லிம், தன்மையை குறிக்கிறது வந்து முத்தக்கல்லிம்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் மாதி, அதுக்கப்புறம் மஅரூஃபு, அதுக்கப்புறம் மன்ஃபி முன்னாடி இருக்கறனால நான் சமைக்கவில்லை. நானுக்கு வந்து லமீர அனன்று பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மா தொபஹ்னா, நாங்கள் சமைக்கவில்லை. இப்போ இதுக்கு வந்து சீகா தஸ்னியா வஜம், இருமையையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும் கடைசியில் உள்ளது. அதுக்கப்புறம் முதக்கர் முஅன்னஸ் போட தேவையில்லை. தன்மையை குறிக்கிறனால முத்தக்கல்லீமு, மாதி, மஅரூஃபு, மன்ஃபி, லமீரு. நாங்களுக்கு நஹ்னுங்கிற லமீரை குறிக்கும். அவ்வளோதான், சரிங்களா? போன வீடியோவில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துடுச்சு. விரல் வச்சு கேள்வி கேட்குறப்ப வந்து நான் வந்து மாற்றி கேட்டுட்டேன். அதாவது மன்ஃபியாக கேட்கணும், சமைக்கவில்லைன்ட்டு. நீ சமைத்தாய் அப்படின்ட்டு நான் சொல்லி கேள்வியை கேட்டுட்டேன். அப்படி கேட்டனால வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அது மட்டும் அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து மிஸ்டேக் பண்ணுவேன் சில நேரங்களில், அதை கவனித்து நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஏன்டா முன்னாடி உள்ள பாடம் வந்து மிஸ்டேக் இல்லாமல் சொல்லிட்டேன், அது நல்லா தெரியும். இப்போ இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் உதாரண வார்த்தை வச்சு சொல்கிறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். அதனால் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நான் மாற்றிப்பேன். இப்போ இந்த பாடத்தில் வந்து கேள்விகள் கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, மா தொபஹாக்கு தமிழ் அர்த்தம் வேணும், சீகா வேணும், சரிங்களா? இப்போ இந்த பாடத்தில் நஹ்னுங்கிற லமீர் வந்திருக்கும், சரிங்களா? நம்ம தொபஹா மா தொபஹா வச்சு மன்ஃபியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நஹ்னுங்கிற லமீரில் ஃபஅல் அரபிக்கில் என்ன வரணுங்கிறது சொல்லணும், தமிழ் அர்த்தம் சொல்லணும், சீகாவும் எழுதியிருக்கணும். இந்த ரெண்டு மட்டும்தான் கேள்வி. கரெக்டாக கமெண்ட்டில் எழுதிருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.